وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. தினந்தோறும் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் தொடர்ல நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறக்கூடிய அந்த முக்கியமான நபர் யார் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த அன்றாட உலகத்துல பல்வேறு துறைகள் சரி, பல்வேறு விஷயங்கள் வளர்ந்து வருது. ஒரு மனிதனுடைய வேலைகளும் சரி, அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு கருவிகள் என்ன செய்யப்படுதுன்னா கண்டுபிடிக்கப்படுது. அது சார்ந்த ஆராய்ச்சிகள் பல்வேறு விதங்கள்ல நடக்குது. ஆனா எல்லா துறைகளையும் எடுத்துக்கிட்டாலும் இருக்கிறது முக்கியமான ஒரு துறைனா அது மருத்துவ துறை தான். ஏன் அப்படின்னா, மனிதன் எல்லா விஷயங்களையுமே படைக்கிறான், எல்லா பொருட்களையுமே படைக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு எதுவும் குறையினா அதை சரி பண்ணக்கூடிய துறை ஒரே ஒரு துறை, அது என்னது? மருத்துவத்துறை தான் இருக்கு. அந்த மருத்துவத்திலே பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்குது. அந்த இங்கிலீஷ் மெடிசன் உள்ள மருத்துவம் இருக்குது, சித்தா இருக்குது, இப்படி பல்வேறு விதமான மருத்துவத்துறை பிரிச்சிருந்தாலும் அதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதான் அறுவை சிகிச்சை, சர்ஜரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விதமா இருக்கு. உதாரணமா எல்லா இடத்துலயும் அது தேவைப்படுது. ஒரு நபர் சித்தால பாக்குறாரு அப்படின்னா சித்தாவை பொறுத்த அளவுக்கு மாத்திரை மருந்து ஊசி இல்லாம இயற்கை சம்பந்தமான வேர்கள் கூடி அது சம்பந்தமா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறை அது. ஆனா சில நேரங்கள்ல அதுல முடியாத ஒரு விஷயங்கள் இதுலதான் செய்யப்படுது, சர்ஜரியில தான் சரி பண்ணப்படுது. இப்போ வரைக்கும் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு பிரசவம்ங்கிறது, சுகப்பிரசவம் அப்படிங்கிறது, நார்மல் டெலிவரிங்கிறது ஒரு வேறான ஒரு விஷயமா தான் இருக்குது. குழந்தைய போட்டுதான் எடுக்கிறாங்க, சர்ஜரி பண்ணிதான் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு துறையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மருத்துவத்துறை ஒரு பிரிவு சர்ஜரியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அறுவை சிகிச்சையினுடைய அந்த சர்ஜரியினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய அல் ஜஹ்ராவி அப்படிங்கிற கூடிய நபரை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களுடைய பேர் இப்னு அப்பாஸ் அல் ஜஹ்ராவி. இப்னு அப்பாஸ் அல் ஜஹ்ராவி இவங்க 9 to 10ஆம் நூற்றாண்டு காலம் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது இருக்குது. இவங்க எங்க எதை சார்ந்தவங்க அப்படின்னா, இவங்க மதீனாவுல என்ன செஞ்சிருக்காங்க, மதீனால பிறந்திருக்காங்கன்னு சொல்லி அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த ஆராய்ச்சிப்படி அப்படின்னா, உதாரணமா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். இப்ப நீங்க போட்டிருக்க கோட்டு ஒரே மாதிரிதான் இருக்குது, நாங்க போட்டிருக்க கோட்டு ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊரு வித்தியாசம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? பேச்சுல கண்டுபிடிப்போம். ஒரு ஸ்லாங்க வச்சு என்ன செஞ்சிருவோம், சென்னையா, என்னப்பா சென்னையா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் என்னது நீ திருநெல்வேலியா, ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியுது, உன் பேச்ச பார்த்தாலே தெரியுது, உன் நடையை பார்த்தாலே தெரியுதுன்னு என்ன செய்வோம். மனிதர்கள் உன்னுடைய முக பாவனையும் சரி, உடையும் சரி ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா நம்மளுடைய நடைமுறையும் பேச்சு வழக்கத்தை வச்சு நம்ம எந்த இடத்த சார்ந்தோம் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த நபர்களுடைய இந்த இமாமனுடைய அந்த குணங்களையும் அந்த பண்புகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கல அறிஞர்களுக்கு அது எங்க கொண்டு போய் நிக்குதுன்னா அன்சாரியினுடைய பழக்க வழக்கத்தினுடைய அந்த பேருக்கு நிக்குது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க மதீனாவை சார்ந்து அந்த அன்சாரி கூட்டத்துல உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் இவருடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. இவங்க இந்த ஃபாதரா இவங்க மெடிக்கல் விஷயத்துல செஞ்ச பெரிய புரட்சி என்ன அப்படின்னா, தஸ்ரீஃப் அப்படிங்கிற ஒரு கிதாப் எழுதுறாங்க. இந்த கிதாப்ல மருத்துவம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா விளக்கம் எழுதுறாங்க. டாப் டு பாட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுக்குமே இந்த புக்கு என்ன செய்யறாங்கன்னா அடிப்படையா இருக்கிறாங்க. இப்ப இந்த புத்தகத்தை 3 பிரிவா பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த புத்தகத்துல பொதுவாக மருத்துவம் சார்ந்த பொதுவான விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. 2வது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நோய்கள் சம்பந்தம் என்ன செய்யறாங்க பேசிட்டு, 3வது தான் எதை கொண்டு வராங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை கொண்டு வராங்க. கொடுத்துட்டு அந்த இமாம் அந்த கிதாபிலே குறிப்பிடுறாங்க, அதாவது ஒரு மனுஷன் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விஷயங்கள், இந்த விஷயங்கள் தெரியாம எல்லா விஷயங்கள் உடல் சம்பந்தமான விஷயங்கள் தெரியாம அவர் என்ன செய்யக்கூடாது, அறுவை சிகிச்சைக்கு அவர் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பல இடங்களை பார்க்கத்தானே செய்யறோம். எதுக்கு எந்த சர்ஜரி செய்யன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த நரம்பையே கலட்ட போறேன்னு சொல்லி வேற எந்த நரம்போட என்ன செஞ்சிடறாங்க, தையல் போட்டு இப்ப அமுச்சு விட்டுறாங்க. இப்ப அப்படி உள்ள ஒரு காலம் என்ன செய்யுது இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பயும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தெளிவான முறையில சொல்றாங்க. அவங்க சொல்லையில சொல்றாங்க, உதாரணமா ஒருத்தருக்கு கழுத்துல கட்டி இருக்குது,
அது என்ன கட்டின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன செய்யணும், மருத்துவம் பார்க்கணும். அது கொழுப்பு கட்டியா இருக்கும், சாதாரண கட்டியா இருக்கும்னு நினைச்சு விட்டு அது ஒரு ரத்த கட்டியா மாறி கடைசி அந்த நபர் இறந்ததை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் கண்கூடா பார்த்திருக்கிறேன். அதனால ஒரு மனிதன் என்ன செஞ்சிருக்கணும்னா உடல் சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவர் உடம்புல என்ன நோய் ஏற்படுது, அது எதனால ஏற்பட்டுச்சுன்னு எப்ப எல்லா விஷயமும் தெரியுதோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யணும், அறுவை சிகிச்சைக்கே போகணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த கிதாப்ல என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. அந்த புத்தகம் இருக்கிறதுல எல்லாருக்கும் முன்னோடமா. இப்ப எவ்வளவோ மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, எத்தனையோ முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிதாபு தான் இதுக்கு முன்னோடியே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிதாபுல எல்லாம் இந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா முதல்ல சர்ஜரிக்குனுடைய அந்த மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த கருவிகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கண்டுபிடிச்சது இவங்கதான். இதை சும்மா கண்டுபிடிச்சு மட்டும் இல்லாம அந்த கிதாபுல அதை வரைபடமா வரைஞ்சிருக்கிறார். அந்த பொருளை நம்ம எப்படி உருவாக்கணும், அது எது எதுக்கு பயன்படுத்தப்படும் சொல்லி எல்லா விதமான சிகிச்சைகளுக்குமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க கருவி கண்டுபிடிச்சு அதை புத்தகத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இது அல்லாம கேட்குட்டுன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது அந்த காலத்துல அந்த கிட்டார் இருக்கும் இல்லையா, அதுல நரம்பு யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு இப்ப எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பூனை குதிரையினுடைய அந்த கொழுப்பு குடல் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கயிறு மாதிரி செஞ்சு அதை வச்சுதான் என்ன செய்வாங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உருவாக்குவாங்க. அதை வச்சு முதல்ல தையல் போடக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வந்தது யாருன்னா இந்த இமாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்ததுல இருந்து அவங்க என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா இதை எப்போ, அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி மருத்துவத்துறையில இருந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க இருக்கிறாங்க. ஆனா அறுவை சிகிச்சை எப்போ இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இமாமே அந்த கிதாபுல குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு அடிமை பெண் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவங்க கத்தி எடுத்து அவங்களுடைய தொண்டை என்ன செஞ்சுக்கிறாங்க, அறுத்துக்கிறாங்க. கழுத்தை அறுக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடியக்காக என்னை அழைத்தாங்க. அந்த நேரத்துல நான் போய் பார்க்கல, அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, கழுத்துல இருந்து ரத்தம் போகக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யப்பட்டுச்சு, அறுபட்டு வந்துச்சு. நான் அதனால என்ன செஞ்சேன் அப்படின்னா அவங்களுக்கு கையில் போட்டு அவங்க நான் என்ன செஞ்சேன், காப்பாத்திட்டேன். ஆரம்பத்துல அவங்களுடைய குரல் வளம் என்ன செய்யல, சரியா வரல. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு என்ன செஞ்சிருச்சு, குரல் வளம் வந்துருச்சு, வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன், அறுவை சிகிச்சை என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த கித்தாபை அடிப்படையா வச்சு ஃபுல்லா எல்லா மருத்துவம் சார்ந்த எல்லா கண்டுபிடிப்புகளுமே கண்டுபிடிக்கிறான். எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா ஐரோப்பால இவங்களுடைய கித்தாபை மட்டுமே இவங்களுடைய இவங்க எழுதின அந்த கித்தாபை லத்தீன் மொழியில என்ன செஞ்சிருக்கிறாங்க, மொழிபெயர்க்கப்பட்டு 500 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் மருத்துவத்தினுடைய முக்கியமான புத்தகமாக எதாவது வச்சிருக்கிறாங்க, நம்ம இஸ்லாமிய ஒரு நபர் எழுதின புத்தகத்தை தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம நல்லா விளங்கணும், நமக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபரும் சாதாரணமாக வாழல. இதுக்கு முன்னாடியே நம்ம கூறியிருந்த 2 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, கணிதத்தினுடைய விஷயத்திலையும் ஐரோப்பாவுடைய எல்லா பல்கலைக்கழகத்திலையுமே ஆரம்ப புத்தகமா இதுதான் இருந்துச்சு. அது குவாரிஸ்னு சொல்லக்கூடிய அந்த இமாம் எழுதக்கூடிய அந்த கணிதம் சார்ந்த புத்தகம் தான் இருந்துச்சு. இப்ப மருத்துவம் சார்ந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் 500 ஆண்டு காலம் ஐரோப்பாங்கிறது கிறிஸ்துவ ஆட்சிகள் உள்ளது. கிறிஸ்துவர்கள் அதிகமா உள்ள அந்த இடத்திலேயே அவங்க கல்விக்கு எதுதான் தேவைப்பட்டு இருந்துச்சு, ஒரு இஸ்லாமியர் எழுதக்கூடிய புத்தகம் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, தேவைப்பட்டுச்சு. அப்ப முன்னோர் காலத்துல ஃபுல்லாவே கல்வியினுடைய அடித்தளத்துல கல்வியினுடைய முன்னேற்றத்துக்கு கல்வியினுடைய முக்கியமா யாருதான் இருந்திருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதே போல இப்ப உள்ள இந்த சமகாலத்துக்கும் எல்லா விதமான செயல்களுக்கும் எல்லா விதமான கல்விகளுக்கும் இஸ்லாமியர்கள் நம்மளே முன்னோடியாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல இறைவன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.